if I get up early, I go to church. நான் சீக்கிரமாக எழுந்தால் கோயிலுக்கு செல்கிறேன். சீக்கிரம் எழுந்தா கோயிலுக்கு போகிறது வழக்கம். If I don't get up early, I don't go to church. சீக்கிரமாக எழும்பலைன்னா கோயிலுக்கு போகிறதில்ல அப்படிங்கிற மீனிங் இது வரும். ரெகுலர் ஹேபிட்ஸை பற்றி பேசும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் பேசணும். இந்த சென்டென்ஸில் கெட் அப் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், மெயின் கிளாஸில் இருக்கிற கோ ப்ரெசன்ட் டென்ஸ். இஃப் ஷி ஃபால்ஸ் சிக் ஷி கன்சல்ட்ஸ் அ டாக்டர். அவளுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டால் அவள் ஒரு மருத்துவரின் ஆலோசனை பெறுகிறாள். எப்பெல்லாம் அவளுக்கு உடல்நலம் குறைவுபடுதோ அப்பெல்லாம் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறா அப்படிங்கிற மீனிங் இது வரும். இதுவும் ரெகுலர் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இஃப் யூ பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கெட் மோர் ரெயின். நாம் நிறைய மரங்கள் நட்டால் நிறைய மழை பெறுகிறோம். இதுவும் அறிவியல் பூர்வமான உண்மை. மரங்கள் நிறைய நட்டோன்னா மழை அதிகமாவது இயற்கை. ஸோ இங்கும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இஃப் ஐ ப்ரிப்பேர் டீ ஐ ப்ரிப்பேர் ஃபார் ஆல் அட் ஹோம். நான் தேநீர் தயாரித்தால் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் சேர்த்தே தயாரிக்கிறேன். அதாவது இதுவும் ஒரு வழக்கமான ஒரு செயல். எப்பெல்லாம் தேநீர் தயாரிக்கும் போது தனக்கு மட்டும் தயாரிக்காமல் எல்லாருக்குமே தயாரிக்கிறது வழக்கம். அப்போது அதை ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். இஃப் யூ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் vocabulary நாலேஜ். நீ தினமும் செய்தித்தாள் வாசித்தால் உனது சொல்வள அறிவு மேம்படுகிறது. ஸோ இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ்.